உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகில் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சொரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 20/3/2024 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் வந்தவாசிக்கு அருகில் பெரமநல்லூருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலமாக இருக்கக்கூடிய இஞ்சிமேடு, அந்த இஞ்சிமேடு திருத்தலத்தை பற்றி சொல்கின்ற பொழுது வணங்கினால் முக்தி என்று குறிப்பிடுவார்கள். அதாவது இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் ஒரு சிறப்பானது உண்டு. அந்த வகையிலே நாம் அப்படி பார்த்து கொண்டே வருகின்ற நேரத்தில் நினைத்தாலே முக்திகை தரக்கூடிய திருத்தலம் எது என்று சொன்னால் திருவண்ணாமலை. அதாவது திருவண்ணாமலையை பற்றி நாம் அப்படி மனசுக்குள்ளே நினைச்சுட்டாலே போருமா, சர்வ நிச்சயமாக நமக்கு முக்தியானது காத்து கொண்டு இருக்கின்றது, மறுபிறவி இல்லாத தன்மையானது நமக்கு இருக்கின்றது. அதை போல சிதம்பரம் என்று பஞ்சபூத திருத்தலங்களில் வாயுத்தலமாக இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தை நாம் வாயால் சொன்னாலே போரும். அந்த திருத்தலத்தை பற்றி நாம் வாயால் சொன்னாலே, சிதம்பரம் என்று சொன்னாலே நமக்கு முக்தியானது கிடைக்கும். அந்த சிதம்பரத்திற்கு தில்லை என்ற ஒரு பெயரானது உண்டு. இப்போ யார்கிட்டையாவது நீங்கள் தில்லையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேளுங்க. அவர் கேட்டதில்லை அப்படின்னு சொன்னார்னா அதுலேயே தில்லைன்னு வந்துடுதில்ல, சர்வ நிச்சயமாக அவருக்கு நல்லது நடக்கும். நீங்கள் தில்லையை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க, அவர் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னால் அதிலே தில்லை என்று வந்து விடுகின்றது. ஆகையினால் தில்லை என்று சொன்னாலே முக்தி என்று அந்த ஆகாச ஸ்தலமாக இருக்கக்கூடிய தில்லைக்கு ஒரு சிறப்பானது உண்டு. அதே அடிப்படையிலே தான் மண் திருத்தலமாக, அதாவது மிருத்யு திருத்தலமாக இருக்கக்கூடிய திருவாரூர், அந்த திருவாரூரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது திருவாரூரில் பிறக்க முக்தி என்று குறிப்பிடுவார்கள். காசி கஷேத்திரத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது காசியில் இறக்க முக்தி என்று, இப்படி ஒவ்வொரு திருத்தலத்திற்கு ஒரு சிறப்பு இருப்பதைப் போல இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய இஞ்சிமேடு திருத்தலம், இந்த இஞ்சிமேடு திருத்தலத்தில் நாம் நேற்றைக்கு தரிசனம் செய்தோம் அல்லவா, திருமணிச்சேரை உடையார் என்று அந்த இறைவன் சிவபெருமான், அந்த சிவபெருமானையும் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய திருமணி நாயகியாக இருக்கக்கூடிய அம்பாள், இந்த ஆலயத்திலே வந்து இந்த இறைவனையும் அம்பாளையும் யார் வணங்குகின்றார்களோ, யார் தரிசிக்கின்றார்களோ அவர்களுக்கு மறுபிறவி இல்லாத தன்மை, முக்தி என்று அப்படி வணங்கினால் முக்தி தரும் திருத்தலமாக இருக்கக்கூடிய இஞ்சிமேடு திருமணிச்சேரை உடையார் ஆலயத்தில் அருள்பாலித்து வருகின்றார் விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமான் எப்படி என்று சொன்னால், சாதாரணமாக நம்ம சைடில் பார்க்குற மாதிரி விநாயகப் பெருமான் அப்படி கருங்கல்லால் ஆக்கப்பட்ட திருமேனியோடு காட்சி தராமல் ஒரு பளிங்கு கல்லால் நமக்கு இவர் தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார். இவர் எப்படி என்று சொன்னால் வடநாட்டிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு அற்புதமான விநாயகப் பெருமானாக விளங்குகின்றார். இந்த விநாயகப் பெருமானை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நம்முடைய வினைகள் அனைத்தையும் வேறறுப்பான் என்று இந்த ஆலயத்தின் பரம பக்தராக இருக்கக்கூடிய, இந்த ஆலயத்திற்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிவயோகி பெருமாள் அவர்கள் குறிப்பிடுகின்றார். வாருங்கள், நாம் இப்பொழுது இந்த விநாயகப் பெருமானை வணங்குவோம். இஞ்சிமேடு திருத்தலத்தை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த இஞ்சிமேடு திருத்தலத்தில் சிவபெருமான் நாம் நேற்றைக்கு விரிவாக தரிசித்தோம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சென்ற பகுதியில் தரிசித்தோம். இப்பொழுது நாம் தரிசிக்க இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால், எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஆறுமாமுகப் பெருமான் முருகப்பெருமானை நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் ஒரு அற்புத வரப்பிரசாதியாக விளங்குகின்றார். அதாவது இந்த முருகப்பெருமானை நினைத்து, முருகப்பெருமானை குறித்து யார் கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம் போன்ற நாட்களில் விரதங்களை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கின்றது என்று இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள்.
அதாவது சஷ்டி விரதம் என்று அப்படி சொல்கின்ற நேரத்தில் நமக்கெல்லாம் உடனடியாக நினைவுக்கு வருவது என்ன என்று சொன்னால் கந்த சஷ்டி. ஆனால் மாதம் வரக்கூடிய சஷ்டி, அதாவது அமாவாசைக்கு பிறகு வருகின்றதல்லவா வளர்விரை சஷ்டி, அந்த சஷ்டி நாளில் இந்த ஆலயத்திலே வந்து இந்த முருகப்பெருமானை வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உடனடியாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்று குறிப்பிடக்கூடிய அற்புதமான இஞ்சிமேடு முருகப்பெருமானை இப்பொழுது நாம் தரிசிப்போம் வாருங்கள். வந்தவாசிக்கு அருகில் இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய திருமணி நாயகி அம்பாளை இப்பொழுது நாம் தரிசிக்க இருக்கின்றோம். ஒரு அற்புதமான அருள் ஆற்றல் மிக்க அம்பிகையாக இருக்கக்கூடிய திருமணி நாயகி எழுந்துருளி இருக்கக்கூடிய திருத்தலம் எது என்று சொன்னால் இஞ்சிமேடு. இந்த திருத்தலமானது வந்தவாசிக்கு அருகில் பெரமநல்லூருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலையின் மீது அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய திருமணி நாயகி அம்பாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.